ஊருக்கு போகலான்னு பார்த்தா டிக்கெட் வேலை இவ்வளோ சொல்கிறானுங்க. என் பஸ் வேலைக்கு சொல்கிறானா ஃப்ளைட் வேலைக்கு சொல்கிறானுங்க. இவனால ஊருக்கு போகிற ஆசையும் போயிடுச்சுடா. வண்டி வந்தால் இவங்கள்ட்ட பெரிய இம்சையாக போச்சுடா. நாளா கம்ப்ளைண்ட் பண்ணி டிக்கெட் விலையில கம்மியாக வாங்கிட்டேன். எங்க தம்பி இவனால இஷ்டம் மாதிரி டிக்கெட் போடும், நம்ம கொடுத்து போகணும், நமக்கு தலையெழுத்து. அதான் கம்ப்ளைண்ட் போட்டேன். கம்ப்ளைண்ட் போட்டு அடுத்து வந்து டிக்கெட் விலை கம்மியாயிடுச்சு. எங்க தம்பி கம்ப்ளைண்ட் பண்ணா? எப்படி தம்பி டிக்கெட் விலை கம்மியாகும்னா? என்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு, கால் பண்றியா? ஆனா போனை கொடுங்க, நான் நம்பர் போட்டு கொடுக்குறேன். இந்தாண்ணா, இதான் அந்த நம்பர், பேசுங்க. ஹலோ சார், நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசுகிறேன் சார். டிக்கெட் விலை அதிகமாக இருக்குன்னு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. இந்த நம்பர் கொடுத்தாங்க, அதான் சார் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். சொல்லுங்க. ஆமா, நான் கம்ப்ளைண்ட் பண்ற இடம் தான். வண்டி பேர் என்னங்க? சரவணா டிராவல் சார். சரவணா டிராவல்ஸா? சரிங்க சார், நான் கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச வண்டி ஒரு வண்டி இருக்கு சார். நீங்க எந்த ஊருக்கு சார் போகணும்? சேலம் சார். சேலமா? சேலம் ஒரு வண்டி இருக்கு, 1500 ரூபா. நல்லா காத்தோட்டமா இருக்கும், நல்லா படுத்துக்கிட்டும் போலாம், எல்லா வசதியும் இருக்கு. அந்த வண்டி ஓகேவாப்பா? ஓகே ஓகே சார், டபுள் ஓகே சார். சரி ஓகே, அப்ப நான் சொல்ற நம்பருக்கு நீ வந்து கூகுள் பே பண்ணு. கூகுள் பே பண்ணா இப்போ உடனே புக் பண்ணிக்கலாம். ஓகே சார், உடனே பண்ணி விட்றேன் சார், ஜிபே பண்ணி விட்றேன். ஓகேப்பா, ஜிபே பண்ணி விட்டோம்ப்பா. வண்டி எங்கப்பா நிக்குது? வண்டிக்கு கிளம்பிட போகுது. நான் போனாதான் வண்டியே போகும். என்னப்பா சொல்றா? வண்டி டிரைவரு நான் தான். உன் வண்டியில போறதுக்கு தான் கம்ப்ளைண்ட் அந்த நாடகம் போட்டுட்டு இருந்தியா? அத்தனுமே வண்டியில வரமாட்டான்னா, அதான் கொஞ்சமா ஒரு கதையை போட்டேன். பஸ்ஸிங் ஒண்ணு எந்த வண்டியில உட்காருத? பஸ்ஸா? ஓ, நான் சொன்ன வண்டி இந்த வண்டியா? நல்லா காத்தோட்டமா இருக்கும், நல்லா படுத்துக்கிட்டும் போலாம், எல்லா வசதியும் இருக்கு. தலை எழுத்து 1500 ரூபா கொடுத்துட்டேன். இந்த வண்டியில ஏறிதானே ஆகணும், வேற என்ன பண்றது? ஏய், எல்லாம் ஏறிட்டீங்களா? நீ எந்த ஊரா? ஆத்தூர்ண்ணா. மொத்தம் போற வழியில நிறுத்தி நிறுத்தி வண்டி ஓட்டுவான்னு நினைக்கிறேன். தீபாவளி கொண்டாடின மாதிரி தான். ஊருக்கு போறது இன்னும் 2 மாசம் ஆயிருமா?